जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माये की जय। ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் படிக்கிறோம், பாபாவுடைய சாயிநாத ஸ்தவனமஞ்சரி படிக்கிறோம், பாபாவுடைய புத்தகங்கள் ஒண்ணு விடாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா இதை காட்டிலும் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்கு, அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. என்னப்பா சொல்ற, வேற என்னப்பா விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் சொல்றேன். பாபாவுடைய 4 வேளை ஆரத்தி. இந்த ஆரத்திய பத்தின விஷயங்களை தான் உங்களுக்கு இப்ப அழகா சொல்ல போறேன். பாபாவுடைய ஆரத்திய அனுபவிச்சு அடியன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆரத்தி எடுக்கிறச்ச அடியன் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் நம்ம பாபா கோவிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்குதானா? இல்ல. ஏன் கேட்டீங்கன்னா, நிறைய பாபா கோவில்ல நான் கவனிச்சிருக்கேன். நிறைய பாபா கோவில்ல இதை நான் கிளீனா கவனிச்சிருக்கேன். பாபாவுடைய கோவில்கள் ஒன்னொன்னுலயும் சில கோவில்கள்ல மராட்டி ஆரத்தி ஓடும், சில கோவில்கள்ல தமிழ் ஆரத்தி ஓடும். அப்படி பாபாவுடைய ஆரத்தி ஓடுறச்ச ஏதோ 4-5 பேர் தான் மனமுருகி பாடுறாங்களே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. மனசுல ஏதோ பிரார்த்தனை இருக்குதான், இல்லாமலாம் இருக்க முடியாது, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த 4 பேர் பாடுறாங்க இல்லையா, அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த பாவத்துக்குள்ள பூர்ணமா போயிடுறாங்க. அவங்களுக்கு கவலையே இல்லை. எவ்வளவு நிமிஷம்னா, ஒரு ஆரத்தி 20 நிமிஷம் ஆகுது. அந்த 20 நிமிஷமும் தன்னை அப்படியே மறந்து பாபாவுடைய சிந்தனையிலேயே மூழ்கிடுறாங்க, பாபாவுடைய காலத்துக்கே போயிடுறாங்க. அந்த ஆரத்தியினுடைய வைபவம் அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அந்த அனுபவம், அந்த ருசி பாபாவை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்கணும்ங்கிறது தான் அடியன் கேட்டுக்கிறேன். ஏன்னா பாபாவுடைய காக்கட ஆரத்தி, காலை ஆரத்தியா இருக்கட்டும், மத்தியான ஆரத்தியா இருக்கட்டும், மாலை ஆரத்தியா இருக்கட்டும், இரவு ஆரத்தியா இருக்கட்டும், நம்ம எல்லாம் வியாழக்கிழமை மட்டும்தான் பாபா பாபான்கிறோம். மத்த நாள் அந்த பக்கம் எட்டி பாக்குறது இல்லை. ஏதோ உன்னதமான சில பக்தர்கள் விடாம டெய்லி முடிஞ்ச அளவு பாபா கோயிலுக்கு போறாங்க, பாபாவோட ஆரத்தியை தரிசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அப்பா அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கோ இல்லையோ அவங்க எல்லாம் போறாங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குப்பா. சரி, வேலை எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் நமக்கு அந்த ஒரு ஆனந்தம், தன்னை மறந்த ஒரு நிலை, பாபாவுடைய பூரணமான கிருபையை கொடுக்கக்கூடியதுல ஆரத்தி வழிபாடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தா அவர் ரொம்ப ஆனந்தமா இருப்பார். எக்ஸாம்பிள், பாபா மகா சமாதி ஆயிட்டார், 2 நாள் ஆச்சு, பாபாக்கு ஆரத்தியே எடுக்கல. பாபா இப்ப என்ன பண்ணார், லக்ஷ்மண் மாமான்னு சொல்லக்கூடியவரோட கனவுல போய், நீயாவது வந்து என்ன காக்கட ஆரத்தி எடு, ஜோக் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டார் அப்படின்னு பாபா சொல்லி கேட்டு வாங்கினார்லே அந்த ஆரத்திய. அப்படின்னா அந்த ஆரத்தியில நேரத்துல பாபா எவ்வளவு ஆனந்தமா இருக்கார். ஆரத்தி நேரத்துல தன் முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய பிரார்த்தனை, அத்தனை பக்தர்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் பாபா கவனிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகையினால எல்லாரும் நம்ம பாபா கோவிலுக்கு போறோம். முடிஞ்சளவு மராட்டி ஆரத்தியோ, மராட்டி ஆரத்தியோ இல்ல தமிழ் ஆரத்தியோ, எந்த ஆரத்தியா இருந்தாலும் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல காலை ஆரத்தி பிடிஎஃப்னு போட்டீங்கன்னா வரப்போகுது. அங்க கோவில்ல ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதோட சேர்ந்து நீங்களும் பாடலாமே, 2 வார்த்தை பாடலாமே. ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர, ஷீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல். இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அனுபவிச்சு பாடுற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒத்தத்தரும் பாபாவுடைய சன்னிதானத்துல தன்னை மறந்த குருவோடைய கிருப்பையினால அவருடைய அருளை வேண்டி இந்த 4 வேளை ஆரத்தியை நீங்க பாடி பாருங்க. 4 வேளை ஆரத்தி மனப்பாடம் பண்ணுங்க, அல்லது பார்த்து கூட படிச்சு பாருங்க. எவ்வளவு பண்ணாலும் முடிஞ்ச அளவு இந்த ஆரத்தி வழிபாட்டுல முழு கவனத்தையும் செலுத்தினா நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆறாத காயங்களை, வடுக்களை பாபா அகற்றிடுவார். அதனாலதான் பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தா தன்னுடைய ஆறாத காயங்களை நீக்கிடுவார் நம்ம பாபா. ஏன்னா பாபா 1904 அல்லது 5 நானா சாஹேப் சாந்தோர்கருடைய அன்பு மகளுக்கு பிரசவ வேதனையில தவிக்கும் பொழுது பாபா என்ன பண்ணார், பாபுகீர் புவா கிட்ட
ஆரத்தி சாயி பாபான்னு சொல்லக்கூடிய பாட்டை கொடுத்து உதிய கொடுத்து போய் அங்க நானா சாஹேப் சந்தோர்கர் வீட்டுல கொடுத்து அங்க பாபா முன்னாடி ஆரத்தி சாயி பாபா சௌக்கியத்தை தார ஜீவா எவ்வளவு அழகான பாட்டை பாடுன அடுத்த செகண்ட் அந்த மீனா தாயின்கிற பொண்ணு அழகான தன்னுடைய மகளை ஈண்டெடுத்தா பாத்தீங்களா. அப்ப பாபாவோட ஆரத்தி சாயி சச்சரித்தத்துல என்ன இருக்கோ அது அப்படியே ஆரத்தில இருக்கு. 55 அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் 55 53 அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாபாவோட ஆரத்தில இருக்கு. சாயிநாத ஸ்தவன மஞ்சில இருக்கக்கூடிய பரம ரகசியங்கள் அனைத்துமே பாபாவோட ஆரத்தில இருக்கு. பாபாவோட ஆரத்திய கண்ண மூடி கேட்டு பாருங்க, இல்லைன்னா படிச்சு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நீங்க தெளிவா உணரலாம், அனுபவிக்கலாம். அது உள்ள மட்டும் அது மட்டும் உங்களுக்கு ருசி ஆயிட்டுன்னு வைங்களேன், உண்மையிலே நீங்க இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க. உங்களுக்கு என்னென்ன குறைகள் உண்டோ அனைத்து குறைகளும் இல்லாம போயிடும், காணாம போயிடும். ஏன்னா ஆரத்தி நேரத்துல பாபா எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஆனந்தமா இருப்பார் பாபா. ஏன்னா தாஸ்கனு மகாராஜ் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஷிரடி மாதே பண்டரபூர, அதே மாதிரி சாயிநாதா உனதருளாலே உந்தன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே, இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்ற நீரறிவீரே. இவ்வளவு அழகான பாட்டு. தாய் தந்தை சகோதரர் சகலமும் நீரே, என் பிரார்த்தனை ஏற்று அருள் புரிவாய் பாபா, அருள் புரிவாய் பாபா. இந்த பாட்டெல்லாம் பாபா முன்னாடி பாடும்போது கண்ணுல தண்ணி தான் வரணும். அந்த மாதிரி ஆத்மார்த்தமான பாடல்கள் இதெல்லாம் தாஸ்கனு மகாராஜ் கொடுத்தார். அட்கர் மாதவரா அட்கர் அவர்தான் ஆரத்தி சாய்பாபா பாட்டை கொடுத்தார். ஜனாபாயோட அபங்கம் இதுல கலந்திருக்கு, துக்காராம் மகாராஜோடைய அபங்கம் இதுல கலந்திருக்கு, நாமதேவ மகாராஜோடைய அபங்கம் இதுல கலந்திருக்கு. பாபாவுடைய ஆரத்தி அவ்வளவு வைபவம் நிறைந்தது. பாபா உண்மையிலேயே யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, பாபாவுடைய ஆரத்தி பாட்ட முழுமையான ஹிருதயத்தோட ஆத்மார்த்தத்தோட கேட்டு பாருங்க, அல்ல பாடி பாருங்க. பாபா யாருங்கிறது உங்களுக்கு கிளீனா தெரியும். நரசிம்ம சுவாமிஜி முதல்ல ஷிரடிக்கு போறார். அப்படி போறச்ச ஆரத்தி நடக்குது. அது எல்லாத்தையும் உள்வாங்கி பாபாவை பாக்குறார். பிரத்யக்ஷ தரிசனம் நரசிம்ம சுவாமிஜி கிடைச்சது. எதனாலனா ஆரத்தி வைபவத்துல சுவாமி ஆனந்தமா இருப்பார். நம்ம அதே நேரத்துல நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளோ துக்கமோ வேதனையோ எல்லாத்தையும் தூரம் ஒதுக்கிட்டு பாபாவுடைய ஆரத்திய ரொம்ப ஆத்மார்த்தமான எண்ணத்தோடையும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், மோட்சகதி கிடைக்கணும், பக்தி ஞானம் வைராக்கியம் வேணுங்கிற பிரார்த்தனையோடு பாடினாலும் அந்த கருணாமூர்த்தியினுடைய கிருபை பரமசத்தியமா கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடுதான் நம்ம பாபாவோட வழிபாடு. இது எல்லாத்தையும் தோற்றுவிச்சது நம்ம ராதா கிருஷ்ணமாய் அம்மா. பாபாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆரத்தி வைபவம் பண்ணி அந்த சுவாமிய மகாராஜனா அழகு பார்க்கணும்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறோம்னா அன்னைக்கு ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய விதைச்ச விதைதான் இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபிச்சு நிக்குது. ஆகையினால இந்த ஆரத்தியை பத்தி சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சொல்ல சொல்ல இன்னும் நிறைய ஆர்வம் உண்டு. ஆகையினால இத பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இது வரைக்கும் நீங்க பாபாவோட ஆரத்தி பாட்டை கேட்டிருக்கீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நீங்க எந்த பாபா, ஏன் ஷிரடிக்கு போங்களேன், நிறைய பேரை பார்க்கிறேன் தன்னை மறந்து இந்த மராட்டி ஆரத்தியை பாடுவாங்க. பல பேர் வாய மூடிக்கிட்டே உட்காந்து பாவம், அவங்களுக்கு அதை பாடணுங்கிற சிந்தனை இருக்கா இல்ல தெரியாதாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரும் சந்தோஷமா ஒரு மனதோட பாடுனாங்கன்னா பாபா ஓடி வந்துருவார், தன் கருணையை கொட்டி கொடுத்துருவார். அனைத்து பாபாவோட பக்தர்களும் பாபாவுடைய ஆரத்திய தன்னை மறந்து பாடணும். மராட்டி ஆரத்தி எனக்கு வாயிலேயே வரலப்பா அப்படிலாம் சொல்ல வேண்டாம். எனக்கு மராட்டி ஆரத்தியே தெரியாது. எப்ப ஆரம்ப காலத்துல பாபாட்ட போய் பாபா மராட்டி ஆரத்தி நானும் பாடணும், எனக்கு நீ கிருபை பண்ணுன்னு தான் கேட்டேன். உரிமையோட கொடுத்துட்டாரு. இன்னைக்கு தன்னை மறந்து அந்த மராட்டி ஆரத்தி வாயில நல்லா வருது, சப்ஷ்டமா வருது. இந்த மாதிரி எல்லா பக்தர்களுமே பாபா கிட்ட முன்னாடி போய் நின்று பாபா ஒரு 4 வேளை ஆரத்திய தன்னை மறந்து பாடக்கூடிய பாக்கியத்தை குடுனா கொடுத்துருவார். அந்த ஆரத்திய கேட்டு எத்தனை பேர் மோட்சகதிக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு பாபா அந்த அந்த அந்திம காலத்துல பாபாவோட ஆரத்திய தன் தலைமாட்டுக்கு அடியில வச்சு அதை கேட்டுக்கிட்டே சுவாமி கிட்ட போயிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஏன்னா
இந்த ஆரத்திக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. சாயி சச்சரத்துக்கு எவ்வளவு மகத்துவமோ, சாயிநாத ஸ்தவன மஞ்சருக்கு எவ்வளவு மகத்துவம் உண்டோ அதுக்கு நிகரானதுதான் பாபாவுடைய ஆரத்தி. நம்ம சாயி சச்சரத்தை நல்லா புடிச்சுக்கிட்டோம், ஸ்தவன மஞ்சரைய நல்லா புடிச்சுக்கிட்டோம், ஆரத்தியை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கணுங்கிறது தான் அடியோனுடைய பிரார்த்தனை. ஆகையினால எல்லா பக்தர்களும் பாபாவுடைய ஆரத்தியை பாடுங்க. நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை, காயங்களை துக்க நிவர்த்தி பண்ணுவார் நம்ம பாபா. குருநாதருடைய கருணையினால இந்த பரம ரகசியத்தையும் சொல்லியாச்சு. இனிமே இதை கேட்டு அனுபவிங்க குருநாதருடைய கருணையினால. சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.